அல்வாக்கு பெய்து போனது. அதே சமயம் இந்த வீர தினத்தின் சுதந்திர போராட்ட காலத்திலே வீரர் சுந்தரலிங்கம், வெண்ணிக்காலாடி, வடிவமலர்த்தி, பூலித்தேவர்கள் இவர் அனைவரும் ஒரே சமூகமாக ஒரு தமிழ்ச்சாலிகளாக பயணித்த இந்த வீரம் செய்த மண்ணிலே நான் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய அன்பான வேண்டுகோள், நம்முடைய சகோதரிகள், எங்க ஆத்தாமார்கள், எங்க அக்காமார்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த துண்ட தலையில கட்டுங்க. உங்களுக்கு நாங்களும் மரியாதை செலுத்துவோம், உங்களுக்கு எவனும் மரியாதை செலுத்த மாட்டான். நான் உங்களுக்கு மரியாதை செலுத்துவதில் முதன்மை கடமைப்பட்டிருக்கிறோம். உங்கள் தோள்களில் போயிருக்கிற துண்டை எடுத்து தலையில் கட்டுங்கள், தலப்பாக கட்டுங்கள். ஏனென்று கேட்டால் உங்களை பரிவர்த்தம் கட்டி ஊர் கொடுக்கிற ஒரு அந்த அடையாளத்துடன் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். வீரபாண்டிய கட்டபொம்மன்ல கூட ஒரு வசனம் உண்டு. நாட்டு நட்டாயா, களை எடுத்தாயா, என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தான்னு வசனம் இருக்கு. அந்த வசனம் அனைத்தும் நான் இள பெண்களுக்காக கூறப்பட்ட வசனம். நீ 4 வருஷம் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில படிக்கிறோம். இங்க உட்கார்ந்து தாய்ப்பாடு ஒவ்வொரு நெல்லோடையும் பேசுவாங்க, அதுக்கு என்ன உடம்போடையும் பேசுவாங்க. நீ நாட்டு நகருக்கு கற்றுக்கொண்ட ஒரே சமூகம் இந்த தேவேந்திர வேளாண் சமூகம். இந்த கோவை மாநகரிலே மிகப்பெரிய அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியிலே இந்த மாணவர்கள் விவசாயத்தை கற்றுக்கொள்வதற்கு வருவார்கள். ஆனால் பயிற்சிக்காக விவசாயத்தை கற்றுக் கொடுத்துட்டு நம்மளோட படிக்க. அப்ப விவசாயத்தை நம் குலத்தொழிலாக கொண்டு இந்த சமூகத்தை நாம் குலத்தொழிலாக செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஏறும் காரும் எம் குல தொழில். சரி, அப்ப நீங்க ஏறும் போரும் எம் குல தொழில் என்று நீங்க சொல்வீர்களானால் ஏன் நீங்க எஸ்சி பட்டியலில் சேர்க்கப்பட்டீர்கள் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி வரும். அதற்கும் ஒரு விடயம் உண்டு. இந்த நாட்டினுடைய குடும்ப என்ற முறையை நம்ம தான் அமைச்சோம். எப்படி என்று கேட்டால், இந்த பரிணாம வளர்ச்சியிலே சிறு உயிரியாக தோன்றப்பட்டது. மனிதன் கோயிலில் உண்டான், காடுகளில் வசித்தான், வேட்டையாடினான், இனக்குழுக்களானான், இனக்குழுக்கள் பிறகு குடும்பமானான். அந்த குடும்பங்களை குடும்பங்கள் மரபுடைய தலைவன் அதை மிக மிகவும் முக்கியமாக கருதுகிறோம். மரபு நிலத்தில் தான் குடும்பம் என்ற முறை கட்டமைக்கப்பட்டது. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை நாம் மறந்து கொண்டு நாம் எந்த நிலையில் வாழ்ந்தோம், நாம் எங்கு வாழ்கிறோம் என்பது நம்ம வரலாறுகளை மறைக்கப்பட்டுள்ளன. நாடு சுதந்திரம் அடைந்தது 1947. 1957 இம்மானுவேல் சேகர் படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்றால், நாமே அடிமை இந்தியாவில் இருக்கும் போது மிகப்பெரிய ஒரு வன்மம் அவரை கொலை செய்தது. ஏனென்று கேட்டால், அவர் வந்தால் அரசியல் அதிகாரத்தை வென்று விடுவார், இந்த சமூகம் எங்கேயே போகிறது என்று அப்பொழுதே அரசியல் அதிகாரத்தை பிடித்திருந்தார்கள். சரி, அவருடைய கொள்கையிலே இம்மானுவேல் சொல்லும் கொள்கையிலே முன்னெடுத்து சென்றார்களா 40 ஆண்டுகளாக அப்படி என்று பார்த்தால் அவர் யாரும் எடுத்து செல்லவில்லை. சரி, ஒருவேளை தேவேந்திர வேளாண்மையுடைய அரசியல் நிலைப்பாடு என்றால் மிகப்பெரிய பூஜ்ஜியத்தில் இருக்கிறோம். ஏன் என்று கேட்டால், நாம் விவசாயத்தை செய்யக்கூடிய நம்முடைய மக்கள், போரை செய்யக்கூடிய மக்களுக்கு அரசியலை கற்றுக் கொடுக்கவில்லை. ஒருவேளை நீங்கள் பட்டியல் வெளியேற்றத்திற்கான இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் போது பட்டியல் வெளியேற்றம் என்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் வெளியேற முடியாது. நம்முடைய சரித்திரத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாடு மிகப்பெரிய மன்னர்கள் காலத்தில் இருந்தது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். 1300 நாயக்கருடைய படையெடுப்பு இந்தியாவுக்கு வருகிறார்கள், குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள். 1300 மன்னர்கள், திருமலைநாயக்கருடைய மன்னர்கள், நாயக்க மன்னர்கள் 1600 வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. ஏன் தெரியுமா? அவர்கள் எல்லாம் இந்த நிலத்துடைய நில புலவுகளாக இந்த தேவேந்திர வேளாளர்கள் இருந்தார்கள் என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அப்ப நில புலவுகளாக இருந்தார்கள், இந்த நிலத்தை செய்யக்கூடிய விவசாயத்தை கட்டிருந்தார்கள். அவர்கள் வீழ்த்த வேண்டும் என்று அவர்களை ஒரு திட்டம்
காலத்தில் தான் அவர்கள் வீழ்த்துகிறார்கள். ஆனால் அப்ப இருக்கக்கூடிய அந்த நாயக மன்னர்கள் என்ன செய்யறாங்க? இந்த நிலத்தை புரிந்துவதற்காக 76 பாளையப்பட்டுகளை உருவாக்கிறார்கள். இந்த பாளையப்பட்டு என்றால் என்ன? இந்த பாளையப்பட்டு என்றால் உதாரணம் வச்சுக்கலாம். நம்ம நிறைய இடத்துல பார்த்தா பாளையம் வரும். இப்ப கோயம்புத்தூர் பார்க்கலாம், கோவில்பாளையம், கவுண்டபாளையம் அப்படின்னு பாளையம் என்பது ஒருவர் கையில் கொடுக்கப்பட்டு அந்த இடங்களை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுப்பதால் பாளையப்பட்டு. அவருக்கு பாளையக்காரர் என்று பெயர். அதனாலதான் நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம் பாளையம் என்றால் அது ஏதோ ஒரு பாளையப்பட்ட மன்னர். பாளையப்பட்ட மன்னர் கிடையாது, அவன் அந்த அரசருக்கு வேலை செய்து கொடுப்பான். அவனுடைய வேலை என்ன? உதாரணமாக அந்த நிலத்தில் விளையக்கூடிய அந்த விளைநிலங்களை 3 பகுதியாக வைப்பான். ஒரு பகுதியை அந்த அரசருக்கும், ஒரு பகுதியை அந்த பாளையப்படை ஆளுநரும், ஒரு பகுதியை அந்த விவசாயத்தை செய்யக்கூடியவர்களுக்கும் கொடுப்பான். விவசாயம் செய்து கஷ்டப்பட்டு அவன் 3 பகுதியாக வைக்கப்படும். அப்பொழுது தேவையான வீரர்கள் அங்கே வீழ்த்தப்படுகிறார்கள். 3 முறை இருந்துச்சுன்னா அந்த விவசாயிக்கு கொடுக்கக்கூடிய அந்த நில பிறப்புக்கு கொடுக்கக்கூடிய முறை ஒரே முறை. அப்ப வீழ்த்தப்படுகிறான். அது மட்டுமா, அவன் விவசாயத்தை செய்வதற்கு அவன் நிலங்களெல்லாம் பிடிக்கப்படுகிறான். அப்பதான் நம்ம அந்த விவசாய கூலிகளாக மாறுகிறோம். விவசாய கூலிகளாக மாறுகிறோம். அந்த விவசாய கூலிகள் தான் அந்த மன்னர் காலத்திலே நம்ம பிரிச்சு வச்சு நீங்க எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னு ஒரு வகைப்படுத்தலாம். ஆனா பாபா சாஹிப் அம்பேத்கர் ஒரு வகைப்படுத்துகிறார். அவர் என்ன வகைப்படுத்தினார் என்று கேட்டால் நிறைய கிளாசிபிகேஷன் இருக்கு. நாம் 8வது பிரிவுல வருகிறோம். மாமிசை உண்ணாத சூத்திரர்கள், மாமிசத்தை மாட்டுக்கறியை உண்ணாத சூத்திரர்கள், மாட்டுக்கறியை உண்ணக்கூடிய சூத்திரர், மாட்டுக்கறியை உண்ணக்கூடிய சூத்திரர் லிஸ்டிலும் இல்லை. அப்படி இருக்கிற ஒரு காலத்துல ஏன் மாட்டுக்கறியை உண்ணாத சூத்திரர்கள் என்று கேட்டால், நாம் பசுமை வணங்கக்கூடியவர்கள், நம் மாடுகளை வணங்கக்கூடியவர்கள், நம்முடைய மாடை தெய்வமாக வணங்குவர்கள், நம்ம கால்நடை ஆடுகளை தெய்வமாக வணங்குவர்கள், நாம் மக்களை மட்டும் நேசிக்கவில்லை, நிலத்தை மட்டும் நேசிக்கவில்லை, நாம் கால்நடைகளை நேசித்தோம் என்பதைதான் நாம் குறிக்கிறோம். அப்பொழுது மிகப்பெரிய செல்வமாக இருந்தது இந்த நில செல்வமும் இந்த கால்நடை செல்வமும். அப்ப இவனை எதிர்த்து கொடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இவனை தாழ்த்தப்பட்டவன் என்ற ஒரு கேட்டகரியில கொண்டு போது அவன் மன ரீதியாக பாதிக்கப்படுகிறான், அவன் உளவியல் ரீதியாக தாக்கப்படுகிறான். அந்த உளவியல் ரீதியாக தாக்கப்படும்போது அவன் அப்படியே செய்கிறான், தன்னுடைய பயணத்தை தொடங்கினான். அந்த இடையில தான் ஆங்கிலேயர் வருகிறான். ஆங்கிலேயருக்கு ஒன்றும் தெரியாது அந்த நிலத்தை. ஆங்கிலேயருக்கு என்ன செய்யலாம்? இந்த மன்னர்கள் அடிமையாக இருந்து கொண்டு அவருக்கு சேவை புரிவதற்காக இருக்கிற பாதுகாப்புக்காக இவருடைய ஆலோசனைப்படியும் மன்னர்கள் ஆலோசனைப்படியும் நம்மளுக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் பேர் கிடையாது. டிப்ரெஸ்ட் கிளாஸ் பீப்புள், டிப்ரெஸ்ட் கிளாஸ் லீக் பீப்புள்ஸ் வச்சிருந்தாரு. சிக்கல்ல மிகப்பெரிய தீண்டாமைகள் போட்டிருந்தார். அப்போது பாபா சாஹிப் அம்பேத்கர் கூட அவர் பயணிச்சிருந்தார். யாருடைய பேர் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய பேரை சொன்னாரு. அவர் தலித் சிந்தனை என்று சொல்லக்கூடாது. அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய சட்டங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த சமூகத்திலே இந்த இந்தியாவிலே பாபா சாஹிப் என்ற ஒரு திறக்காவிட்டால் நாம் சட்டங்களை பெற்றிருக்க முடியாது. அந்த சட்ட நூல்களை ஏற்றும் போது 4 பேர் பிராமின், 4 பேர் பிராமின், ஒரே ஒருத்தர் தான் ஷெட்யூல் காஸ்டை சேர்ந்தவர். எல்லாரும் நினைக்கிறாங்க பாபா சாஹிப் அம்பேத்கர் ஒரு ஆதிராக வகுப்பை சேர்ந்தவர். அந்த கருத்தை தூங்கியவர்கள் அவர் ஆதிராக வகுப்பை சேர்ந்தவர்கள். அவர் மகாராஷ்டிரத்திலே மகரின வம்சத்தை சேர்ந்தவர். அவருடைய பணிகளை நீங்கள் பொறுத்திருப்பதால் அவர் ஆதிராக என்று ஒரு தவறான குத்திருக்கிறார். அதல்ல, அவர் மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் ஒரு முக்கியமானவர். அப்பேற்பட்ட சூழலை நாம் பிடித்துக் கொள்கிறோம். இப்போது நமக்கு என்ன வேண்டும்? அது மட்டுமா? சிலப்பதிகாரம் சொல்கிறது, பெரியபுராணம் சொல்கிறது, கிபி 200ஆம் நூற்றாண்டிலே இந்திரன் அரங்கத்தில் பூம்புகார்பட்டத்திலே நடைபெறுகிறது. இந்திரனை நாம் தெய்வமாக, இந்திரன் என்பது மழையை கொடுக்கக்கூடிய ஒரு இறைவனாக நாம். அப்பொழுது நம்முடைய காலங்கள்ல இயற்கைதான் தெய்வங்களாக வழங்குகிறார். அப்ப நம்முடைய விவசாயத்திற்காக இந்திர பகவானை வாழ்ந்து நாங்கள் இந்திரனை கொண்டாங்க. கிட்டத்தட்ட 3 மாதங்கள் நடக்கும். பூம்புகார்பட்டத்திலே 3 மாதம் நடக்கும். என்ன நடக்கும்? இந்த இந்திர விழா நடக்கும். அதான் சொல்லுவாங்க, அறத்திர வீரருக்கும் அறத்திர உழவருக்கும் பெருந்திர வீரருக்கும் இந்த காலையை பூப்பட்டதெல்லாம் மன்னர்கள் வாழ்ந்தோர் என்று சைவ சிலப்பதிகாரத்திலே போடப்பட்டது, பெரிய புராணத்திலே போடப்பட்டது.
இந்த நிலை பொழுது மன்னர்கள் வாழ்ந்தார் என்று சொல்கிறார். சரி, ரைட், ஓகே, மன்னர்கள் வாழ்ந்தார். அவருடைய தொழில் என்ன? அவருடைய தொழில் விவசாயம். அப்ப எப்படியா நீங்க வீழ்த்தப்பட்டிருக்க? எங்களோட நிலைகள் எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. எங்களோட நிலைகள்லாம் புரியும் போது நாங்க நில அந்த கூலியாக மாற்ற முடியும். சரி, அப்ப எப்படி உங்களுக்கு பரிவட்டம் கிடைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? வாயா, நீங்க இந்த கோயிலுக்கு முதல் மணியாக தலைவர் துண்டை கட்டுனா அந்த முதல் அந்த கோயில் திருவிழாக்கள் மட்டும் முக்கியத்துவம் பரிவட்டம் கொடுக்கப்படுகிறது. ஏனென்று கேட்டால் அவனால விவசாயத்துக்கு நிலம் கொடுக்குறான். அப்ப மிகப்பெரிய படைகளுக்கு சோறு வேணும் இல்ல? யானை படை இருக்குது. ஒரு யானை சுமார் 250 கிலோல இருந்து 400 கிலோ வரைக்கும் உணவு. அப்ப அதற்கு தேவையான வைக்கோல் புல், அதற்கு தேவையான அந்த படைக்கு தேவையான நெல்களே கொடுத்தார். அந்த ஒரு காரணத்துக்காக நம்முடைய ஒரு சதி வலையில வீழ்த்தப்பட்டதுதான் அந்த பரிவட்டம். அதனாலதான் நாங்க எல்லாமே பரிவட்டம் எனக்கானது இல்ல, இந்த சமூகத்திற்கான பரிவட்டம். எங்க ஐயா இருந்து எங்க ஆத்தா இருந்து என் தம்பிகள்லாம் உங்களை பரிவட்டம் கட்டி நாங்கள் பெருமை கொள்கிறோம். மதுரையில் இருக்கக்கூடிய செப்பேடு சொல்கிறது, மதுரையில் கப்பல் திருவிழா சொல்கிறது, பேரும் பட்டீஸ்வரர் கோயில் சொல்கிறது. அனைவற்றிலும் நம்முடைய ஏகந்தோக வேளாண்மைய அடையாளமாக பாண்டியன் மற்றும் மீனையும் மறைந்து வைத்திருக்கோம். நம்ம 18 பள்ளியில் இருக்குது. இப்ப கூட கைமானுடைய அவருடைய சிலை இருக்கிற கோலாரப்படியில அங்க ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் மீனாட்சி அம்மன் கோயிலுடைய முழு வடிவமாக அதன் அறவை மாணவத்தாங்க தெரியும். அங்க பார்த்தா அந்த இடத்தை கொடுத்தது அந்த கட்டளை கோயிலை குடும்பம் எழுதி வச்சிருக்கான். அதை அழிச்சிருக்கான். கோயிலை செய்யலாம் அழிச்சிருக்கான். நம்முடைய கல்வெட்டுகள் எல்லா இடத்திலும் அழிக்கப்படுகிறது. இன்னைக்கு திருச்செந்தூர் பட்டியல இருந்து 1000 ஏக்கருக்கு மேல அந்த வாழ்ந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு நாம் உணவை கொடுத்திருக்கோம். மிகப்பெரிய நாற்கவி விழாவுக்கு சிறப்பு பெற்ற சென்ற ஆண்டு திருச்செந்தூர் பட்டியல நம்ம என்ன செஞ்சோம்? அந்த மேற்கு கோபுரத்துல நம்முடைய நாற்கவிகளை வைத்தோம். அப்ப வரலாற்று சிறப்புமிக்க இந்த சமூகத்தை நீங்க வீழ்த்தியனுடைய காரணம் என்ன, இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவன் வீரன், இவன் மிகப்பெரிய வீரன். அது மட்டுமல்ல விவசாயத்தை அறிந்தவன். இவனை மேல விட்டா உயர்ந்து போறான், இந்த நாட்டை அழித்து விடுவான் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வீழ்த்தப்பட்டார். ஒரு வேளை நீங்க நினைக்கலாம் இந்த தேவேந்திர வேளாளர்கள் இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்று கேட்டால் இந்தியா முழுவதும் இருக்கான். அப்படியா? எங்க இருக்கு? எல்லா இடத்துல இருக்கான். 10,000 கோயில் வடக்கு இருக்கு. சரி, இந்தியாவை தாண்டி எங்க இருக்கான்? கன்னியாகுமரி சூர்யாப்பட்ட முதல் உலக நாடுகள் தான் இருக்கா. டென்மார்க்ல 10,000 கிலோமீட்டர் இருக்கு. சைனால தேவேந்திர வேளாளர் என்று பெரிய இருக்கிறது. ஆக உலகம் முழுவதும் அவன் சென்றிருக்கான். எதற்காக சென்றான்? அவன் விவசாயத்தை அவன் செய்து அந்த நெற்களை கொடுத்து பட்டமாற்று முறையில் அவன் விவசாயம் செய்தார். அப்பேற்பட்ட இந்த சமூகத்தை இப்பொழுது அரசியல் சூழ்ச்சியாக வைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போது நம்முடைய முக்கியமான குறிக்கோள் என்ன? இப்ப நம்முடைய முக்கியமான குறிக்கோள் என்னன்னு கேட்டீங்கன்னா பட்டியல் வெளியேற்றம். ஏன் பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி எல்லாருக்கும் இருக்கும். இந்த பட்டியல் வெளியேற்றம் என்பது எனக்கான ஒரு வெளியேற்றம், எனக்கான ஒரு விடுதலை இல்ல, எனக்கு வரக்கூடிய என் பிள்ளைகளுக்கு என் சந்ததிகளுக்கான ஒரு விடுதலை. இந்த பட்டியல் வெளியேற்றம் எல்லாம் வயசானவர்களா அவருக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் என்னுடைய சந்ததிகள், என்னுடைய தம்பிகள், என்னுடைய தங்கச்சிகள், என்னுடைய மகள் பிள்ளைகள் பிறக்கும் போது எஸ்சியாக பிறக்கட்டும். ஆனால் அவங்க இறக்கும் போது பிசியாகவோ எம்பிசியாகவோ ஓசியாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறேன். அது மட்டும்தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, பிறப்பு தரித்திராக இருக்கட்டும். எப்படி இருக்கணும்? பிறப்படி தரித்திரமாக இருக்கட்டும், ஆனால் இந்த இறப்பு சரித்திரமாக படைக்கப்பட வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன். சில நேரங்கள்ல நம்முடைய பள்ளிகளை கல்லூரி மாணவர்கிட்ட ஜாதியை கட்டும்போது சொல்ல மாட்டான், ஜாதியை கட்டும்போது சொல்ல மாட்டான், ஜாதியை மறைச்சு வாழ்வான். மிக உயர்ந்த பதவியில் இருப்பான ஆளு அவன் ஜாதியை சொல்ல மாட்டான். ஆனா தன்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் பொதுவாக்கிறதுக்கு முடி தேவையான வேளாண் பாருங்க அப்படிம்பாங்க. அப்படி அல்ல, நீங்கள் எப்படி மற்றவர்கள் அந்த ஜாதியை சொல்வது போல நீங்க தலை நிமித்து நான் தேவேந்திர வேளாளர் என்று சொல்லுங்கள், நான் பல்லர் என்று சொல்லுங்கள், நான் மூப்பர் என்று சொல்லுங்கள், நான் பன்னாடி என்று சொல்லுங்கள், நான் வாழையார் என்று சொல்லுங்கள். உங்களுடைய பேரை என்று சொல்வதற்கு கூச்சப்படக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. இந்த பிஜேபி அரசாங்கமும் அதிமுகவும் இணைந்து அந்த ஆட்சி காலத்தில் தேவேந்திர வேளாளர் என்று அறிவித்தார்கள். ஆனால் அது மட்டுமல்ல, நம்முடைய விடுதலை, நம்முடைய விடுதலை பட்டியல் வெளியேற்றத்தை நோக்கி இயக்க வேண்டும் என்பதால் ஒற்றை கோரிக்கையாக இந்த தேவேந்திர வேளாளர் சமூகம் இன்று முதல் நீங்க அப்படி இல்ல, நீங்க சாதாரண பட்டியல் வெளியேற்றத்தை நீங்க கொடுக்காம கடந்து போகக்கூடாது. ஒருவேளை பட்டியல் வெளியேற்றம் கொடுக்காம நான் தோற்று போகலாம், ஆனால் பட்டியல் வெளியேற்றத்தை வென்றெடுக்கும் வரை இந்த சமூகம் போராடி கொண்டிருக்கும். அப்ப அந்த பட்டியல் வெளியேற்ற வேண்டியா
இல்லையா, எம்பிசில சலுகை இல்லையா, டிஎன்சில சலுகை இல்லையா, ஓசில சலுகை இல்லையா? நல்லா கவனிச்சுங்க, அனைவரும் சலுகை இருக்கு. ஆனா அந்த ஒற்றை சொல்ற இவன் பட்டியல் சமூகம், இவனுக்கு கோட்டா இருக்கு, கோட்டா இருக்குன்னு சொல்லி நினைச்சா உலகிலேயே நம்ம தாக்கலாம் அப்படின்னு நம்ம குறுக்கி குறுகி போறோம். அதெல்லாம் பள்ளியில கேட்டாலே என்ன ஜாதி பல்லர் அப்படிம்போம். அப்படியா ஆகுமா? நான் பல்லர்னா அந்த கேட்க போடுவோம். என்னடா ஒரு ஜாதி தைரியமா சொல்றாங்க. அதனால அந்த தைரியத்தை வளர்த்து கொண்டு வருது. நீங்கள் ஒருவரும் தாழ்ந்தவர்கள் இல்லை, நீங்க தாழ்த்தப்பட்டதும் நீங்க சமூகத்தில் தாழ்த்தப்பட்ட ஒரு சரிவேலை நடந்தது. அதுக்கு பிறகு நாம் பிசி பட்டியல் இருந்து 1936 பிறகு நம்ம என்ன செய்யறோம், எஸ்சி பட்டியல சேர்க்க போறோம். இப்ப எங்கிட்ட ஆவணங்க பாருங்க, எந்த ஒரு சமூகத்திற்காக இலக்கியங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த சமூகத்துக்கு இல்ல. என்கிட்ட நான் பேருக்கு ஒரு 49 இலக்கியங்கள் வச்சிருக்கேன். எத்தனை பாடல்கள் மலர்கள் பற்றி இருக்காங்கன்னா நீங்க இலக்கியங்களே பாத்தீங்கன்னா நமக்கான ஸ்பெஷலைஸ்ட், அதாவது முக்கூடர் பள்ளி என்று நினைச்சாங்க. ஒரு முக்கூடர் பள்ளிக்கு ஒரு இலக்கியம் இருக்குது. அதை நம்ம எழுதலையா, கிரியோட வாசப்பிள்ளையான சமூகத்தை சேர்ந்தவர்கள். அப்பேற்பட்ட சிறப்பு மிக்க இந்த சமூகத்திற்காக இலக்கியம் இருக்கு. எந்த சமூகத்திற்கு இலக்கியம் இருக்கு சொல்லுங்க? எந்த சமூகம் வந்து வாழையிட்டு சண்டை போடாது. இன்று நம்ம விளையாடக்கூடிய சிலம்பு நமக்குரியது, தும்பி நமக்குரியது, கோலாட்டம் நமக்குரியது. நம்முடைய பெண்கள் அந்த விவசாயத்தை செய்யும் போது தலைப்படைமாக இருக்கிறதுக்காக அந்த கும்பி பாடல்களை பாடினார்கள். அதை நிர்வாகத்தார்கள் தலைப்படையாக இருக்கிறதாக அந்த கோலாட்டத்தை ஆடினார்கள். தங்களுடைய வீரத்தை போற்றுவதை அவர்கள் சிலம்பத்தை ஆடினார்கள். சிலம்பத்தை ஆடுவது அவர் சிலம்பு சண்டையை பெற்றார். இதை தாண்டி நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த கலரி இருக்கிற கலை கூட தேவத்தோட வேளாளர் இந்த பல்லவத்தோட கலை, இந்த கலரிகளோட வித்தை கூட மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆகினால் நம்ம பட்டியலுக்கு வேண்டும் என்பதே முதன்மையான கோரிக்கை. உதாரணமாக ஒரு மாவட்ட ஆட்சியர் வரலாம் வச்சுங்களேன். இப்ப திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் வந்தவங்க கேட்கப்பா, ஐயா ஆட்சியர் என்ன ஜாதி? அவர் எஸ்சி கலெக்டர், சந்தோஷம். ஆனா அவருக்கு முன்னாடி தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஐயாமா சாரும் அங்க போனா எஸ்சி கலெக்டர் அப்படிமா. அதுக்கு கீழே டிஆர்ஓ போஸ்ட் வரட்டும், அவர் எஸ்சி டிஆர்ஓ. ஒரு தாசில்தார் வரட்டும், எஸ்சி தாசர். ஒரு பிடிஓ வரட்டும், எஸ்சி பிடிஓ. ஒரு வாத்தியார் வரட்டும், எஸ்சி கலெக்டர். எந்த சமூகத்தில் பிசி கலெக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? இவர் பிசி பிடிஓ சொல்லியிருக்கோமா? இவர் பிசி தாசில்தார் சொல்லியிருக்கோமா? சொல்லுவதை உங்களை எஸ்சி என்ற அந்த அடையாளத்தை உளவியல் ரீதியாக தாக்கினார். அதனால எனக்கு எஸ்சி வேண்டாம், ரைட் இருந்தாலும் வெளியிடலாம். மிகப்பெரிய கேள்வி, உங்களை போட்டு எங்கேயா போய் வைக்கிறது? நான் கேட்கிறேன், 18% உள்ஒதுக்கீடு கொடுத்தீங்க, நாங்க வரவேற்கிறோம், நாங்க அதை வந்து எதிர்க்கல. ஆனால் 18% 3 எடுத்து கொடுத்தீங்க, ரைட் எடுத்து கொடுத்துட்டீங்க, மீதி இருக்கிற 15%. அந்த 15 பிரிஃபரன்ஸ் முன்னுரிமை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தையுமே நம்முடைய அரசு எதிர்த்து கொடுக்குறாங்க. நீங்க எந்த எதிர்ப்பு போக முடியாது. இப்போது நாம சொல்றோம், பட்டியல் வெளியேற்றத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுப்பீர்கள், ஆனால் நீங்கள் எங்க இட பங்கீடு கொடுப்பீர்கள் என்பதே உங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் அதற்கான ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷன் இருக்கு. அதுக்குதான் நாங்கள் ஜாதிவாரி கணக்கு எடுக்கன்னு சொல்றோம். அந்த அடிப்படையில் நீங்க கொடுக்க குறைந்தது தேவேந்திர வேளாளருக்கு நீங்க 10% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும். சரி, ஓகே, நாங்க 10% இடஒதுக்கீடு வைக்கிறோம். எந்த பட்டியலில் வைக்க விரும்புகிறோம் அப்படிங்கும் போது நீங்க ஒரு கமிட்டி போடுங்க. ஒட்டுமொத்த தேவேந்திர வேளாளர்கள் ஒரு கிராமங்கள் சொல்லுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய மாணவ துறை இருக்குது. அந்த மாணவ துறையில் நீங்க ஒரு ஆராய்ச்சி எப்படி கன்சர்வ் ராஜா கமிட்டி என்ன பண்ணாங்க? தேவேந்திர வேளாளர் சமூகத்தை வெளியேற்ற கமிட்டி போட்டீங்க. அவர் என்ன செஞ்சாரு? 16 தேவேந்திர வேளாளர் கொடுக்கலான்னு சொன்னார். ஆனா அந்த கமிட்டியோட கடைசி ரிப்போர்ட் சொல்றது இவர் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலை இருக்கு. இவர் என்ன அளவு எடுத்தாரு? கன்சர்வ் என்ன அளவு எடுத்தாரு? பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்காங்க. எல்லா சமூகத்திலையும் பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ளார் என்பதை நான் நினைவு கூறுகிறேன். ஆகையால் நீங்கள் பட்டியல் வெளியேற்றத்தை வென்றெடுக்க வேண்டும் என்றால் நீங்க ஒவ்வொருவரும் உங்கள் கிராமங்களிலே பட்டியல் வெளியேற்றத்தினால் ஆர்ப்பாட்டத்தை எடுக்க வேண்டும். நீங்க திருநெல்வேலிக்கு வேண்டாம். அன்னைக்கு சொன்னாங்க கரம்பேல நாங்க எடுக்க போறோம், சந்தோஷம். கொடியல்வாட்டில் எடுக்க போறோம், சந்தோஷம். நீங்கள் ஒவ்வொரு கிராமங்களே இருங்கள். உங்கள் கிராமங்களுக்கு எங்களை போன்றவர்கள் அறிஞர்கள் வந்து உங்களுக்கு அந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கான ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் கொடுப்பார்கள். பட்டியல் வெளியேற்றம் இல்லைன்னா சலுகை போயிருங்க, ஒரு மனவெடி கிடையாது. நீ சலுகைன்னு சொன்னாலும் அங்க அடிமை. சலுகை என்ற ஒரு வார்த்தை அடிமையும் ஒரு அடையாளம். ஏன் என்று கேட்டால்
உங்களை அழைக்கப்படுவது அந்த சனிங்கிறதா. உதாரணமா நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றேன். கடந்த ஆண்டு நம்முடைய பட்டியலினத்தை சேர்ந்த மாணவன் நீட்ல ஃபர்ஸ்ட் வரான். நீட்ல முதல் மார்க் தமிழ்நாட்டிலே அவனை கொண்டு வந்து எங்க நிறுத்துறீங்க? அவனை கொண்டு 18% நிப்பாட்டுறீங்க. அப்படி வைக்கக்கூடாது. முதல் மார்க் எடுத்தவங்க நீங்க ஓபன் கேட்டகரியில வைக்கணும். அப்பதான் அந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய 18% உங்களுக்கு நிரப்ப முடியும். ஓபன் காம்படிஷன்ல வரும்போது அவன் மட்டுமே முதன்மையாக இருக்கும்போது அவன் அந்த இடத்தை பெற முடியும். ஆகையால் நமக்கு 2 விதமான முக்கியமான ஒரு விஷயம் கல்வி நிலையில் நடக்கிறது. பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் என்பதே சரியா? இப்ப பட்டியல் வெளியேற்றத்தை எப்படி கொடுக்க வேண்டும் அப்படின்னா, ஏற்கனவே நம்முடைய மாநில அரசுக்கு மத்திய அரசு அனுப்பியிருக்குது. ஐயா பட்டியலிருந்து வெளியேறும் ஒரு ப்ரொபோசல் இருக்குது. அதை இப்ப இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் அனுப்பாம இருக்குது. இப்ப தேர்தல் நேரத்தில் நாங்கள் ஒவ்வொரு ஊரும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் எங்களுடைய பட்டியல் வெளியேற்றத்திற்கான எந்த கட்சிகள் தங்களுடைய வாக்குறுதியும் தேர்தல் வாக்குறுதியையும் பட்டியல் வெளியேற்றத்திற்கான போராடுகளோ அவர்களுக்கு தான் வாக்குகளும் எங்களுடைய ஓட்டுகளும் சொல்லி நம்முடைய வாசகத்தில் வருகிறது. ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் அனைவரும் எடுத்த முடிவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றால் இந்த நம்மளுடைய வாக்குகளை தான் நாம் அடையாளப்படுத்த வேண்டும். இந்த ஓட்டுகளை தான் நாம் அடையாளப்படுத்த வேண்டும். சும்மா நீங்க மேடையில பேசிட்டு நாங்க பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஆதரவாக இருக்கிற கட்சிக்கு தான் நாம இருப்போம் சொல்லிட்டு நீங்க மாற்றி வாக்களித்தால் மீண்டும் இதே மாதிரி தொடரும். பட்டியல் வெளியேற்றமான கோரிக்கை பல ஆண்டுகள் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே மிகச் சிறந்த ஒரு ஆர்ப்பாட்டமாக நெல்லை மாவட்டத்துடைய ஆர்ப்பாட்டத்தை நான் கருதுகிறேன். திரளான பெண்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய இளைஞர்கள் படித்தவர்கள் அனைத்து இயக்கத்தை சேர்ந்தவர்களும் இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையாக தொடர்பு கொடுத்திருக்காங்க. நீங்க எல்லாருமே வெவ்வேறு கட்சியில இருக்கீங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்க எந்த கட்சியும் பயிங்க. நீங்க எந்த கட்சியில் இருங்க, தயவு செய்து நீங்க அந்த கட்சியில இருக்கும்போது முக்கியமான பொறுப்புகளை வைத்துக் கொள்ளுங்கள். ஒருபோதும் நீங்க போஸ்ட் ஓட்டாதீங்க. அவங்களுக்கு பின்னாடி கை பையனுக்கு போகாதீங்க. நீங்கள் அந்த கட்சியில ஒரு அதிகாரத்தில் இருக்கிற அதில் நீங்க வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். தொடர்ந்து இந்த பட்டியல் வெளியேற்றத்தை முன்னெடுத்து இந்த கவிதை அவர்களுக்கும் சிறப்பா அவர் திருச்செந்தூர் சிறப்பாக இருக்கும். அவர்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்கிறேன். அது மட்டும் பல இயக்கங்கள் சார்பாக இருக்கீங்க. ஒற்றை கோரிக்கை பல இயக்கங்கள் சேர்ந்து ஒரு கோரிக்கை வென்று அதுக்காக குரல் கொடுக்கணும்னா அது பட்டியல் வெளியேற்றம் ஒன்றுதான். அது பட்டியல் வெளியேற்றம். அன்னைக்கு பசுமதி பாண்டியன் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடியே பட்டியல் வெளியேற்றத்தை பேசியிருக்காங்க. சரியா? அதுக்கு பிறகு நீங்க எல்லா தகவலும் பட்டியல் அரசியல் நோக்கத்தோடு நீங்க பட்டியல் வெளியேற்றத்தை பேச வேண்டாம். நீங்க மக்களை உண்மையான விடுதலைக்காக பேச வேண்டும். நீங்கள் 40 வருஷம் 50 வருஷம் அரசியல் இருக்கிற பெருமையிலே இந்த மக்களுக்கான பட்டியல் வெளியேற்றத்தை நீங்க வாங்கி கொடுக்கிறீர்களா? ஒருவேளை வேறு கட்சியை கொடுக்குமா? நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த இந்த ஊர் குடும்ப அமைப்பிற்கு நன்றி கூறி விடுவது. நன்றி.